ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்டிவிஷனல் மாடிஃபையர்னா என்ன, டெசிமேட் மாடிஃபையர்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இந்த க்யூப்பில் வந்து சப்டிவிஷன் மாடிஃபையர் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து மாடிஃபையர் டேப் போயிட்டு ஆட் மாடிஃபையர் கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் சர்ஃபேஸ்ன்னு இருக்கும். இந்த மாடிஃபையர் ஆட் பண்ணால் எனக்கு வந்து இதோட இந்த க்யூபோட சர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். நான் இதில் வந்து இந்த வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து இன்னமும் வந்து ஸ்மூத் ஆகும். இப்போ இந்த க்யூப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேர் மாறி இருக்குது. அதே மாதிரி நான் வந்து எடிட் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஷேப் வந்து எனக்கு க்யூபாக தான் காமிக்கும். நான் அதில் வந்து ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜியை ப்ரெஸ் பண்ணி இசட் ஆக்சிஸ் வந்து லாக் பண்ணிவிட்டு நான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிராப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த க்யூபோட சர்ஃபேஸை செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து மாடிஃபை பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து சப்டிவிஷன் மாடிஃபையர். நம்ம ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மூத் ஆகிறதுக்கு இந்த மாடிஃபையர் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து டெசிமேட் மாடிஃபையர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து Shift A ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு யூஎஸ் பேரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஜியை ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் வழியாக கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் மாடிஃபையர் டேப் போயிட்டு இதில் ஆட் மாடிஃபையர் கொடுத்து இதில் வந்து டெசிமேட் மாடிஃபையர் வந்து நான் கிளிக் பண்ணேன்னா இதில் வந்து டெசிமேட் மாடிஃபையர் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ காமிக்கும். 512 காமிக்குது. ஆக்சுவலாக இது மேலே உள்ள சர்ஃபேஸோட கவுண்ட் தான் அது. இதில் நான் அந்த ரேஷியோ வேல்யூஸ் வந்து லெஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த ஃபேஸ் கவுண்டோட வேல்யூ வந்து மைனஸ் ஆகிட்டே வரும். நான் அதை வந்து ரொம்ப லெஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ அதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெறும் 2 தான் இருக்குது. நான் அதோட சர்ஃபேஸோட கவுண்ட்டை வந்து கம்மி பண்ணால் நான் அந்த டெசிமேட் மாடிஃபையர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடிஃபையர்ல பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அன்சப்டிவைடுன்னு இருக்கும். இதோட வேல்யூஸையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளானர்னு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து சப்டிவிஷன் மாடிஃபையர் அண்ட் டெசிமேட் மாடிஃபையரோட ஃபங்க்ஷன்ஸ். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.